சென்னை சாந்தோம் சாலையில் பள்ளி மாணவர்கள் பூமியை பாதுகாப்போம் என்ற நோக்கத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புவியை காப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பேரணி சென்றனர். புவியை காப்பது நமது கடமை என பொதுமக்களுக்கு மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பிளாஸ்டிக் தயாரிக்கும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு வலியுறுத்தினர். சாந்தோம் மேல்நிலைப்பள்ளியிலேருந்து பசுமை பாதுகாப்பு என்றதை பற்றி பேசுகிறோம். இங்கே பசுமைக்காக எல்லாமே நம்ம எழுதி நம்ம இங்கே பண்ணுறாங்க. பசுமையாக நம்ம எப்படி உலகத்தை வச்சுக்கணும், என்ன பண்ணணுன்றதை இங்கே தெளிவாக ஒரு சார்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே சாந்தோம் ஸ்மெல்லில் ஒரு ஜேஆர்சி, என்சிசி, ஸ்கவுட்னு எல்லா இதுலேயும் இங்கே நின்று ஒரு போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க. அதில் இங்கே என்ன பசுமை பற்றி என்ன கிடைக்கணும், நம்ம பசுமை என்ன எப்படி வச்சுக்கணுன்றதை தெளிவாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்லாம் நீங்கள் யாருமே யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் மிகவும் ஆபத்து. அதுக்கு பதிலாக துணி பை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா சேவ் பண்ணுங்கள். தண்ணியில் இந்த குப்பையெல்லாம் போடாதீங்க. அங்கே தண்ணிலாம் ரொம்ப குப்பையாக இருக்கும் உலகம் முழுக்க. அதனால் தண்ணியை நல்லா சேவ் பண்ணுங்கள். எங்கள் ஸ்கூலில் கம்மிங் 20th இயற்கையை பற்றி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் எல்லோரும் இங்கே அவேர்னஸ்க்காக வந்திருக்கோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரத்தை வெட்டாமல், மரத்தை அழிக்காமல் இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்ஸை அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கணும். கட்டைப்பை போன்ற அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நமக்கு நல்லது. இந்த பிளாஸ்டிக் நம்மளோட இதுக்கு எல்லாத்துக்குமே கேடு விளைவிக்குது. அதே மாதிரி நம்ம வாகனத்தில் போகிறதுனால ஓசோன் லேயரில் ஓட்டை விழுது. ஸோ அதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு பேட்ரி வண்டியை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணணும். தேங்க்யூ.